Hello friends, welcome to Karunya's Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் friends நம்ம பார்க்க போறோம். சோ என்னோட பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கறது குட்டி குட்டி கிளிப்பிங்ஸா உங்களுக்கு நான் இப்ப காட்ட போறேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்களா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்காக. இப்போ வந்து நான் எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நெல் விவசாயம். எங்க ஊர் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே கரும்பு கல்டிவேஷன் தான். பொங்கலுக்காக கரும்பு எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துட்டு வராங்க பாருங்க. அது வந்து சேல் பண்றதுக்காக. இது வந்து ஒரு ரிவர். எங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து ஜன்னல் ஓரத்துல உட்காந்து இந்த ரிவர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்த நாட்கள்லாம் இருக்கு. போன வீடியோவில் வந்து நான் தோட்டத்துக்கும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஊர். இப்போ போகிறது வந்து என்னோட சொந்த ஊர். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெல் விவசாயம், தென்னந்தோப்பு, வாழை இந்த மாதிரி தான் வந்து நிறைய கல்டிவேஷன்ஸ் இருக்கும். கரும்பு தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அது முடியல. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கில் வந்து கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில். ஸோ காலையிலே வந்து பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. பொங்கல் அன்றைக்கி வந்து என்னால் நிறைய வீடியோ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தனால. ஸோ வந்து ஒரே ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங் மட்டும்தான் இருக்கும். இந்த குரங்குக்கு வந்து கொஞ்சம் பொங்கல் வச்சோம். ஸோ அந்த குரங்கு எல்லாமே வந்து மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அந்த குரங்கு பண்ணுறதுலாம். குரங்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணுது அப்படிங்கிறது என் பையன் ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கான் பாருங்கள். எங்கள் அத்தை வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். வழக்கமாகவே வந்து எங்கள் ஊரில் பிள்ளையாருக்கு வந்து காலையில் வந்து பொங்கல் வைக்கிறது வழக்கம். ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வைப்போம். ஸோ பொங்கல் அன்னைக்கு 2 பொங்கல் வைப்போம். இப்போது வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சிட்ருக்காங்க. இந்த அண்டா இருக்குது பாருங்கள். இது வந்து பொங்கல் வச்சுட்டு எல்லாருமே வந்து பிள்ளையாருக்கு ஒரு கரண்டி இந்த அண்டாவில் போட்டுட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊர் விநாயகர் இவர் தான். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து விண்ட்மில்ஸ் இருக்கும். காற்று பயங்கரமாக அடிக்கிறனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 5-6 இயர்ஸான்னு நினைக்கிறேன் நிறைய விண்ட்மில்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு விண்ட்மில்லை நான் பக்கத்தில் காட்டுறேன். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கு இல்லையா, பக்கத்தில் பார்க்குறதுக்கு பயங்கர பெருசாக இருந்தது. நானே ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பக்கத்தில் பார்த்தேன். விண்மில்லோட ஒரு பாட்டியும் இங்கே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் விண்மில்லோட பிளேட். ஸோ ஒரு பிளேடே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கில் தான் வந்து தனித்தனியாக பார்ட்ஸை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. சேர்த்து இங்கே வந்து விண்மில்லாக வந்து செட் பண்ணிக்கிறாங்க. விண்மில் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு குட்டி தகவல். விண்மில் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம காற்றை வந்து கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டெக்னிக். நல்லா காற்று அடிக்கும்போது இந்த காற்றோட வேகத்தினால இந்த விண்மில்ல இருக்க பிளேட்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் சுற்றுற மாதிரி. இது சுற்றுறதுனால வந்து ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து ஒரு ஜென்ரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஜென்ரேட்டர் வந்து இந்த எனர்ஜியை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது. இது எல்லாமே இந்த விண்மில் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சுது. ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை வந்து இந்த பவர் ஸ்டேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கலாக ஒரு விண்மில்லோட மெக்கானிசம். விண்மில் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து தேனி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டிலே வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தேனியை தவிர்த்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நிறைய விண்மில்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரக்கில் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த விண்மில்லோட பிளேடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து விண்மில்லோட ஒரே ஒரு பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60 மீட்டர் இருக்கும். இவ்வளோ நீளமாக இருக்கனால தான் நம்மளால் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கம்பமில் வந்து நந்தகோபாலன் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து சாமி சிலைகள் எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் இருக்க பட்டத்து மாடை தான் வந்து சாமியாகவே கும்பிடுவாங்க. அந்த சாமி மாடு பக்கத்தில் வந்து சும்மா போய் சாமி மட்டும் தான் கும்பிட்டுட்டு வர முடிஞ்சுது. பயங்கர கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ எடுக்க முடியல. இந்த பசுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்க மற்ற பசுக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பசுக்கள் இருந்தது. எல்லாருமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பசுக்கு. நாங்கள் மாட்டு பொங்கல் அப்படிங்கிறனால அந்த கோயிலுக்கு அன்றைக்கி போயிருந்தோம். போன வருஷம் இந்த கோயிலோட பட்டத்து மாடு இறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப போட்டியெல்லாம் வச்சு புது பட்டத்து மாடு வந்து செலக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க, நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சீக்கிரமே நாங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Karunya. Tata, bye bye, see you, take care.